மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். குறிப்பா பல படங்கள் என்னுடைய பல்லவியிலிருந்து தலைப்பு எடுத்திருக்காங்க. ஆனா என்கிட்ட இது வரைக்கும் அனுமதி கேட்கல. அனுமதி கேட்காத பிரச்சனை இல்லை, ஆனா அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற நாகரிகம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமாவிலே சமீபத்திலே கூட குருதி ஆட்டம்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தின் பெயரால் ஏற்கனவே ஒரு நாவல் வந்திருக்கிறது. குருதி ஆட்டம்ங்கிற அந்த நாவலை எழுதியது எழுத்தாளர் வேலராமமூர்த்தி. அவர் மண் சார்ந்த எழுத்துக்களை எழுதக்கூடியவர். அவரை எழுத்தாளராக எவனுக்குமே தெரியாது, படிக்கிறவங்களுக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அவர் திரைப்படத்தில் சமீபத்தில் மறைந்த மதயானை கூட்டம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரனுடைய அறிமுகத்தில் அவர் வில்லனாகி பல படங்கள், ரஜினிகாந்த் படத்துல எல்லா படமும் நடிச்சிட்டார். வேலராமூர்த்தியை ஒரு வில்லன் நடிகராக தெரியும். ஒரு ஆக சிறந்த எழுத்தாளர் என்பது ஒரு மண் சார்ந்த எழுத்துல எப்படி கி ராஜநாராயணன் கொடிகட்டி பறந்தாரோ அது மாதிரி அதை விடவும் வலிமையான எழுத்துக்களை கூட அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய நாவல் பெயரை ஒருத்தர் ஸ்ரீ கணேஷ் நினைக்கிறேன் ஒரு இயக்குனர் எடுக்கிறார். அப்பொழுது வேலராமமூர்த்தி இதே போல சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுறாரு. ஒரு குற்ற உணர்ச்சி வேணாமாடா உங்களுக்கு? ஏன்னா ஒருத்தனுடைய உழைப்பை, ஒருத்தனுடைய அறிவை திருடுறோங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேணாமாடா? வெக்கம் இல்லையாடா உங்களுக்குலாம் அப்படின்னு ஒரு கோபமாகவே சொன்னார். ஆனால் வைரமுத்து கோபமாக சொல்லலை. என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பண்பாடு வேணாமா அப்படின்னு கேட்குறேன். அப்படி என்னுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டவர்களிடத்துல போய் நான் என் தலைப்பை பயன்படுத்தினீர்களே, ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு நான் கேட்கலை. அது என்னுடைய நாகரிகம். ஆனால் அதுக்கு முறையாக அனுமதியும் பெறாமல் பார்க்குற இடத்துலையும் பார்க்காத மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அது என்ன வகையான நாகரிகம், என்ன வகையான பண்பாடுங்கிறது அவர் சொல்றாரு. ஒரு பட்டியலே போட்டிருக்காரு அவர். ஆமாம். அவருடைய முதல் பாடலே இது ஒரு பொன்மாலை பொழுதுங்கிறதா. பொன்மாலை பொழுதுங்கிற பேர்லயே படம் வந்திருக்கு. அது மாதிரி கண் சிவந்தால் மண் சிவக்கும், இளைய நிலா, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பயங்கர காமெடி படம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பனிவிலும் மலர்வனம், வெள்ளை புறா ஒன்று, பூவே பூச்சூடவா, ஈரமான ரோஜாவே, நிலாவத்தான் கையில பிடிச்சேன், மணிரத்ன இயக்கத்தில் வந்த மௌனராகம், KS ரவிக்குமார் இயக்கிய மின்சார கண்ணா, கண்ணாலனே, என்னவளே, மணிரத்னம் படம் உயிரே, சண்டைக்கோழி, லிங்குசாமி இயக்கிய சண்டைக்கோழி, பூவெல்லாம் கேட்டுப்பாரு, நான் பணிபுரிந்த தென்மேற்கு பருவக்காற்று, விண்ணை தாண்டி வருவாயா, கௌதம மேனன் படம், நீதானே என் பொன் வசந்தம், அதுவும் கௌதம மேனன் படம், இளையராஜா இசை, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் துல்கர் சல்மான் எல்லாம் நடித்த ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம், தங்க மகன். இப்படி நிறைய விஷயத்தை நான் என்னால் சொல்ல முடியும். இதெல்லாம் வெற்றி பெற்ற படங்கள், முன்னணியான படங்களை அவர் சொல்றாரு. இன்னும் பல பேர் அட்ரஸ் இல்லாத ஆளுகள்லாம் இருப்பாங்கல்ல, புகழ் பெற முடியாதவங்க, சினிமா துறையில் வெற்றி பெற முடியாதவங்க நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இவ்வளவு பேர் பயன்படுத்துகிற போது ஒருவருடைய அறிவை அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி கொள்வது என்ன வகையான நாகரிகம் அப்படிங்கிறத அவர் கேட்டார். இது கேட்க வேண்டிய கேள்விதான். ஏன் பாட்டை எப்படா நீங்கள் கச்சேரியில் பாடலாம்? காசுக்கு தானடா பாடுறீங்க, என்கிட்ட அனுமதி கேட்டீங்களான்னு இளையராஜா கேட்டார்ல. இப்போ இளையராஜாவுக்கு ஒரு நீதி, வைரமுத்துக்கு ஒரு நீதியா? ரெண்டு பேரும் படைப்பாளி தானே. கற்பனையில தானே எல்லாரும் அவங்க சிந்தனையில, அவங்களுடைய கற்பனையில தானே எல்லாம் உருவாகுது. அப்போ இளையராஜா சொன்னா நியாயம், இவர் சொன்னா நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இதை கண்டு காணாம கடந்து போறாங்க. எழுத்தாளன் என்பவனே தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனா இருக்கணும்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். இங்க 500 கோடி பட்ஜெட்டுக்கு போயிட்டாங்க, 1000 கோடி பட்ஜெட்டுக்கு தமிழ் சினிமாவில் எல்லாமே போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் மன்னக்கவுன தக் லைஃப்ல இருந்து பல படங்களுக்கு என்னடா பிரச்சனை? எல்லாமே இருக்கியா, கதை இல்லையாங்கிறாங்க. ஒரு படத்துக்கு எல்லாமே இருக்கு, கதை இல்லை. ஒரு மாப்பிள்ளைக்கு பிரமாதமா கல்யாணம் பண்றாங்க, பெரிய அரண்மனை, ஒரு அரண்மனை எல்லாம் அரண்மனையெல்லாம் பரிசா கொடுக்குறாங்க, ஆடம்பர காரை பரிசா கொடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு எல்லாமே இருக்கியா, என்னையா இல்லை, மாப்பிள்ளைகிட்ட ஆண்மை கிடையாதுயா அப்படின்னு சொன்னா எவ்வளவு விசித்திரமா இருக்கும். அது மாதிரி எல்லா பிரம்மாண்டங்களையும் செய்யறான், படத்துல கதை இல்லைங்கிறான். தக் லைஃப்ல நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதற்கான கதை பெற முடியாதா? ஓ மண்டேல ஊரல உனக்கு யோசனை வரல, அறிவு வேலை செய்யல, கிரியேட்டிவ் பிளாக்னு ஒன்று இருக்கு. அதாவது அவனுடைய அறிவு சார்ந்த கற்பனை ஒரு கட்டத்துக்கு மேல நின்று போயிடும். அப்படி கிரியேட்டிவ் பிளாக் ஆனவங்க பல பேர் என்ன செய்வான்னா, அறிவு இப்போ என்ன செய்யணும், அறிவு உனக்கு வரலைன்னா, உனக்கு கற்பனை வரலைன்னா, கற்பனை சுரக்கிறது நின்று போச்சுன்னா, யாருக்கு இன்னைக்கு சுரக்குதோ, யாருக்கு அந்த கற்பனை வளம் இன்றைக்கு இருக்கிறதோ, யார் அதை சிந்திக்கிறானா அவன்கிட்ட இருந்து கதை பெறுவதில் என்ன உனக்கு வெக்கக்கேடு? முறையானது தானே அது, அதை வாங்கி கதை பண்ண வேண்டியதானே. எத்தனையோ கதைகள் படமாக்கப்படாமல் இருக்கு. வைரமுத்து எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம்ங்கிற கதை ஒரு பிரமாதமான ஒரு நாவல். அது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது.
அதை படமாக்குவதற்கு பல பேர் முயற்சி செய்யணும்ல, யாருமே முயற்சி செய்யல. ஏன் முயற்சி செய்யல? நல்ல கதைகள் இருக்கிறது, அதை எடுப்பதற்கான ஆட்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கான அறிவும் இல்லை, அதுக்கான ஆட்களும் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்றான். கதாசிரியர்களுக்கு பணம் கொடுக்கறது ஏதோ வந்து ஒரு தர்மம் கொடுக்கறது மாதிரி, தானம் கொடுக்கறது மாதிரி வேண்டாத செலவா நினைக்கிறான். இப்போ நீங்கள் பல படங்களோட லிஸ்ட்டு வந்து சொன்னீங்க, வைரமுத்து அவர்கள் சொன்னது. அதில் குறிப்பாக உயிரே, மௌனராகம்லாம் வந்து மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். ஏற்கனவே மணிரத்னம் சமீப 2-3 வருடமாக தான் அவர் கூட இணைந்து பயணிக்கலே தவிர கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவர் கூட இணைந்து தான் பயணிச்சிருக்காரு. அந்த செக்கச்சி வந்த வானம் வரைக்கும் பணியாற்றி அந்த காலகட்டத்தில் வந்த தலைப்பு இவர் அப்பயே கேட்டுருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து இவருக்குள்ள ஒரு மோதல் வந்ததுக்கு அப்புறமா அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மணிரத்னத்தை டார்கெட் பண்ணி இது அவர் எழுதலை. அதையும் சேர்த்திருக்காரு இல்லையா? ஆமா, சேர்த்திருக்காருன்னா பயன்படுத்திருக்காங்கல்ல, பயன்படுத்தும் போது சொல்லாம பண்ணிருப்பாரு. அதை அந்த படத்துல அவருமே ஒர்க் பண்ணிருக்காரு, போய் அவர் சொல்லிருக்கலாம்ல. ஒர்க் பண்ணிருக்காருங்க. அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாகரிகம் வேணாமான்னு கேட்கிறாரு. நீங்க கூட பணிபுரிந்தவனா இல்லையா? இப்ப தென்மேற்கு பருவக்காற்று அவர் தானே ஒர்க் பண்ணிருக்காரு. அவருடைய பாடல் தானே கருத்தமால வந்த தென்மேற்கு பருவ காற்றுங்கிற பாடல் தான் படமாக்கியிருக்காங்க. அப்ப எல்லாரோடையும் பணியாற்றி இருக்கிறாரு. யாரோடையும் பகை வளர்க்க கூடாது என்பதற்காகத்தான் அதை கேட்கல. அவர் பண்பாடு என்று சொல்லி கொண்டாலும் அடிப்படை உளவியல் என்ன? எல்லாரும் நண்பர்களா இருக்கான், நம்ம கூட பணிபுரியக்கூடியவனா இருக்கான், நம்மகிட்ட வந்து பாட்டு கேட்கிறவனா இருக்கான், நம்மளோட பணியாற்றக்கூடிய ஏன் நம்ம வீண் பகையை வளர்த்து கொள்ள வேண்டும்? அவர் யார் குறித்தும் இது வரைக்கும் வந்து குற்றச்சாட்டு சொன்னதே கிடையாது. ஒரு இளையராஜா குறித்து கூட ரொம்ப ஆவேசமான எந்த குற்றச்சாட்டும் சொல்ல மாட்டாரு. அவர் தான் என்னை இந்த அடையாளப்படுத்தினாரு, நான் ஒரு பெரிய பாடலாசிரியர் ஆனதற்கு வந்து இளையராஜா தான் காரணம், அப்படி அவ்வளவுதான் பேசுவார். அந்த கருத்து முரண்பாடு குறித்து அவர் வந்து எப்பொழுதுமே வந்து உரத்த குரல்ல அவர் பேசுவது கிடையாது. அதனால முள்ளில் இருந்து, அதாவது ஒரு செடியிலிருந்து ரோஜாவை மட்டும் பறித்து கொள்வோம், முல்லை வந்து நம்ம வந்து பறிக்க வேணாம்னு நினைக்கக்கூடிய, முல்லை வந்து நம்ம வந்து கைப்பட வேணாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு முரண்பாட்டை வளர்க்க வேணாம், பூக்களை மட்டும் பரிசீலிப்போம், முரண்பாடுகளை நம்ம வந்து வேணாம் பேச வேணாம்னு நினைக்கிறார். அது ஒன்றும் தவறு கிடையாது. குறிப்பா அவருடைய பல பாடல்களே பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எடுத்திருக்காரு, அதே போல அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் இருந்து எடுத்திருக்காரு, வள்ளலார் அவருடைய கவிதைகள் இருந்து எடுத்திருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவர் கிரெடிட் கொடுத்தாரா? இதுக்கு மட்டும் ஏன் அவர் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதை பற்றி அவருடைய கட்டுரைகள்ல எழுதியிருக்காரு, நானே படித்திருக்கிறேன். ஓகே. அதாவது அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படிங்கிறதுல ஒரு வரி வரும், கொஞ்சம் பொறு நெஞ்சம் இரு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன், மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன் அப்படின்னு ஒரு கவிதை வரி இருக்காது. கொஞ்சம் இரு நெஞ்சம் பொறு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன், மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன் என்கிற ஒரு சரணத்தில் வருகிற வரி. இந்த வரியை வந்து நான் எங்கிருந்து கையாண்டேன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சங்க இலக்கியத்தினுடைய ஒரு கவிதை, நீண்ட நாள் தலைவனை காதலனை பிரிந்திருக்கிற காதலிக்கு உடல் வந்து வெப்பமாகி விடுகிறது, காமத்தில் தகிக்கிறாள், பிரிவிலே தகிக்கிறாள், அந்த தகிக்கக்கூடிய வெப்பம் போன்று இருக்கக்கூடிய அந்த உடலில் வந்து குளிர்ச்சி வேண்டுமே என்பதற்காக தோழி சந்தனத்தை அரைத்து அவள் குளிக்கிற போது பூசுகிறார், உடம்பெங்கும் பூசுகிறார். குளிர்ந்த சந்தனத்தை காதல் பிரிவிலே இருக்கிற தலைவிக்கு பூசுகிற போது ஏன் என் மீது நெருப்பை அள்ளி பூசுகிறாய் என்று தோழியை பார்த்து காதலி கேட்டாள். இன்னொரு கவிதை இருக்கு சங்க இலக்கியத்துல. இந்த வரியின் தாக்கத்திலே இருந்துதான் கொஞ்சம் ஒரு நெஞ்சம் இரு, தாவணி விசிறிகள் வீசுகிறேன், மன்மத அம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாய் என்னை பூசுகிறேன், இந்த சந்தனமாய் என்னை பூசுகிறேன் இது அங்கிருந்து எடுத்தாரே தவிர அப்படியே பிரதிபலிக்கலாம். அதுல இருந்து வேறொரு கவிதை செய்திருக்கிறார். ஒன்றிலிருந்து தான் ஒரு கவிதை வரும். இப்போ உதாரணத்திற்கு உலகத்தின் வந்து ஆகச்சிறந்த கவிதைகளின் மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்கு, அது அவரே கூட எழுதியிருக்கிறார். எல்லா நதியிலும் என் ஓடம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல வந்து என்னன்னா, உன்னை படைத்து விட்டு பிரம்மன் இந்த குளத்திலே கை கழுவினான், அப்போது சிந்திய நீர் திவளைகள் தான் தாமரை பூக்களாகி விட்டன, ஒரு கவிதை இருக்கு. டிரான்ஸ்லேஷன் கவிதை, மொழிபெயர்ப்பு கவிதை. அதெல்லாம் வந்து நான் வந்து பிரம்மனை வந்து உன் இடையை பார்த்து பிரம்மனை கஞ்சன் என்று நினைத்து விட்டேன், கொஞ்சம் ஒன்னாந்து பார்த்தேன் அவன் வள்ளல் என்று புரிந்து கொண்டேன் அப்படின்னு கூட ஒரு கவிதை இருக்கு. இதெல்லாம் இவர் கவிதை கிடையாது, இதெல்லாம் மொழிபெயர்ப்பு கவிதை தான். இந்த கவிதைகள்லாம் வந்து அவர் ஜீன்ஸ் பட பாடல்ல இந்த வரி எழுதியிருக்கிறார். அதனால அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பயன்படுத்தக்கூடாதுன்னே அவர் சொல்லலையே. என் பாட்டை வந்து நீ பயன்படுத்தாத, என் பல்லவியை பயன்படுத்த அப்படிலாம் அவர் சொல்லலை. பயன்படுத்துவதற்கான குறைந்த அவர் ஒப்புக்கொள்றாருல, நான் இங்க இருந்து எடுத்தேன் இதை பயன்படுத்தினேன் சொல்றாரு இல்லையா? அது ஒரு நாகரிகம் நமக்கு இருக்கணும். அறிவுலகத்துல கூட அறிவு நாணயம் இல்லை, கூச்சம் இல்லை, இன்னொருத்தருடைய உழைப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வதில் ஒரு நாகரிகம் இல்லைன்னா நீங்க அறிவற்ற மக்கள்கிட்ட போய் இதை எதிர்பார்க்க முடியாது. பாமரர்கள்ட்ட கூட இது இருக்குமான்னு தெரியல. பாமரர்கள் இன்னொரு பொருளை பயன்படுத்தும் போது இப்படி செய்வார்களான்னு தெரியல. அறிவுலகம் இது செய்யலாமா, கலை உலகம் இது செய்யலாமா அப்படிங்கிற கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார்.
குறிப்பா சமீபத்துல சின்மை ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, கங்கை அமரனுமே கலந்துட்டு இருப்பாரு. கங்கை அமரன் நெறைய விஷயங்கள் பேசும்போது, குறிப்பா இந்த விஷயத்த சொல்றாரு. வைரமுத்து அவர்கள் நல்ல பாடலாசிரியர், நல்ல கவிஞர். ஆனா நல்ல மனிதன் கிடையாது. இது எல்லா பிரபலங்களுக்கும் கூட இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதுமே பிரபலமானவர்கள் வந்து அணுக முடியாத தூரத்திற்கு போகிறார்கள். அதாவது ஒரு பறவை வந்து நீங்கள் கல்லறிகிற தூரம் வரைக்கும் பறந்தா பரவாயில்ல. நீங்கள் கல்லறியவே முடியாத தூரத்திற்கு அது பறந்து விட்டது. விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு வளர்ந்து விட்டார்கள். உச்சபட்ச புகழை அடைந்து விட்டார்கள் என்கிற போது அவர்களோடு நட்பாக இருக்க முடியாதவர்கள், அவரோடு உறவாட முடியாதவர்கள், அவர் நம்மளை மதிக்கிறேன்னு கோவப்படுறீங்க. இப்போ நீங்கள் நம்ம நண்பர்கள் 4 பேர் இருக்கோம். ஒருத்தன் கார் வாங்கிட்டான்னு இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஒருத்தன் ஒரு சிறிய வசதி வாய்ப்புக்குள் போயிட்டான்னு இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. சில பேர் என்ன பண்ணுவான்னா, பணம் படைத்தவன் அவனா சில பேர்கிட்ட வந்து விலைக்கிடுவான். சில பேர் என்ன பண்ணுவானா, இவெல்லாம் வசதி ஆகிட்டான், இவன்ட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுக்க கூட, இவன் சில பேர் அவனா விலைக்கிடுவான். அதனால வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்குமான இடைவெளி இருக்கல. கங்கை அமரன் தொடங்கிய இடத்துல வந்து இன்னைக்கு அவர் இருக்கிறாரா? ஆனால் வைரமுத்து எத்தனை தேசிய விருது? 6 தேசிய விருது பெற்றிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. திருக்குறளுக்கு இப்பொழுது கூட ஒரு சமீபத்தில் உரை எழுதியிருக்கிறார். இப்போ அவர் தொடர்ந்து இலக்கியத்தில் இயங்கி கொண்டே அவர் அடைந்த உயரங்கிறது வேற. கங்கை அமரன் தேசிய விருது வாங்கியிருக்காரு. செந்தூர பூவே செந்தூர பூவேங்கிற 16 வயதினுடைய பாடலுக்கு ஒரு தேசிய விருதுலாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அதை வந்து தக்க வைத்துக் கொண்டு அவர் ஒரு இலக்கியத்தின் அடையாளமாக மாறி இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. காலப்போக்கில் அவர் கரைந்து போயிட்டார். இந்த பொறாமை தனிப்பட்ட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அதுபோக வந்து இளையராஜாவோடு அவர் மீண்டும் இளையராஜா குறித்து மற்றவர்களை விட அதிகமான விமர்சனத்தை அவதூறுகளை அவர் தான் வச்சிருக்கிறாரு. அன்னையபுரத்து எக்ஸ்பிரஸ் படித்தவர்களுக்கு தெரியும், இளையராஜா குறித்து மிக மோசமான விமர்சனங்களை எல்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது அவர் மீண்டும் இணக்கமாக இருக்கிறாரு. அது அவருடைய சொந்த உறவு சார்ந்த விஷயம். அது நமக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது அதனால அவர் வந்து இளையராஜாவை திருப்திப்படுத்துறதுக்காக கூட இவர் மீதான விமர்சனங்களை முன்வைக்கலாம். ஆனா வைரமுத்து அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு சின்மை வைக்கும்போது அப்போல்லாம் வந்து அமைதியா இருந்தவர் இப்ப ஏன் பேசுறாரு நினைக்கிறீங்க கங்கை அமரன்? அது நேரடியாக வைரமுத்து மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு கங்கை அமரனுக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. பர்சனலாக ஏதாவது அவருக்கு ஏதாவது இருந்தால் கூட அவர் சொல்லலாம். அவருக்கும் வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் தான் முரண்பாடே தவிர கங்கை அமரனுக்கும் வைரமுத்துக்கும் முரண்பாடு கிடையாது. அதனால சின்மை பிரச்சனைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி யார் பின்னாலாவது ஒளிந்து கொண்டு ஒருவரை திட்டுவது என்பது ஒரு சுவராசி. இன்றைக்கு சமூக வலைதளத்துக்கு ஒரு தீனியாகவும் அது இருக்கு. எதை பேசினாலும் அது வந்து இன்னைக்கு செய்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறதுனால திண்ணையில் பேசிய புரணிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து இணையதளத்தில் செய்திகளாக வரக்கூடிய காலங்கிறதுனால வேண்டுமென்றே கூட அவர் பேசியிருக்கலாம். அல்லது இளையராஜாவை வந்து திருப்திப்படுத்துவதற்கோ மகிழ்ச்சிப்படுத்துவதற்கோ கூட இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும். வைரமுத்து அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை என்னோட பயன் பண்ணீங்க. மிக்க நன்றி.